ஹாய் ஹலோ வணக்கம். நாம் இந்த வீடியோவில் வந்து சுவையான சாம்பார் சாதம் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான காய்கறிகள் வந்து முருங்கைக்காய், 10 சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி பழம் ஒரு சைஸ் அளவு, பெரிய சைஸ் அளவு, ஒரு கேரட், 2 கத்திரிக்காய், ஒரு மீடியம் சைஸ் அளவு உருளைக்கிழங்கு. உங்கள் வீட்டில் என்ன காய்கறி இருக்கோ எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தேவையான அளவு புளியும் வந்து சின்ன சைஸ் அளவு நம்ம ஊற வச்சுருக்கோம். கொஞ்சமாக சேர்த்தா போதும். வாங்க இப்போ குக்கரில் அரிசி பருப்பையும் நம்ம வேக வச்சிடலாம். இந்த டம்ளருக்கு வந்து 1 கிளாஸ் அரிசியும் 1/2 கிளாஸ் பருப்பு நம்ம ஊற வச்சுருந்தோம். இப்போ அதுக்கு தேவையான தண்ணி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5 கிளாஸ் மொத்தமாக அந்த கிளாஸ்க்கு. அது கூடவே கொஞ்சமாக நம்ம ஒரு 2 பிஞ்ச் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு பாதி அளவு உப்பு போட்டால் போதும். லாஸ்ட்டில் ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து நம்ம வந்து எண்ணெய் விட்டுக்கலாம். நல்லா மசிஞ்சு வரதுக்கு குக்கர் மூடி போட்டு விசில் விட்டுக்கலாம். இன்னொரு அடுப்பில் நம்ம வந்து ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் வந்து தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு நம்ம உரித்து வச்சுருந்த அந்த சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். அது கூடவே இந்த பூண்டையும் சேர்த்துக்கலாம். ஒரு 10 பல் இருக்கும் பூண்டு, அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ நம்ம வெட்டி வச்சுருந்த அந்த தக்காளி பழத்தையும் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் மசிஞ்சு வரும்போது நம்ம வந்து உருளைக்கிழங்கு ஃபஸ்ட்டு ஆட் பண்ணணும். அது வந்து ஏன்னா கொஞ்சம் வேகிறதுக்கு நேரம் எடுக்கும். அதனால் ஃபஸ்ட்டில் எண்ணெயிலே வதக்கிட்டோம்னா ஒரு 1/2 வேக்காடு வெந்துடும். அப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம கேரட் போட்டுக்கலாம். அப்புறமா பீன்ஸு, கடைசியாக நம்ம கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். அதில் ஸ்டார்டிங்லேயே நம்மளை போட்டு அது வந்து வதக்கும் போது அது வந்து என்ன ஆகுதுன்னா குழஞ்சிரும் சீக்கிரமாக. கடைசியாக கத்திரிக்காய் சேர்த்துட்டோம். போட்டு வதக்கிக்கலாம். வதக்கிட்டு நம்ம பாதி அளவு அங்கே உப்பு போட்டிருக்கோம். இதில் பாதி இது வேகிறதுக்கு இது கூட கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இதுக்கு ஸ்பெஷலாக மசாலா ஒன்றும் இல்லைங்க. நம்ம வீட்டிலையே ஆச்சி மசாலா வாங்குவீங்க, சாம்பாரில் சக்திலாம் வாங்குவீங்க, அதிலே 1/2 ஸ்பூன் மட்டும் நம்ம சேர்த்தா போதும். மூடி போட்டு காய்கறி வேக வச்சாச்சு. அது கூடவே நம்ம வந்து புளிக்கரைசலையும் ஊற்றிக்கலாம். நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்ச வர்ற அளவுக்கு நம்ம விட்டுறலாம். இப்போ குக்கரில் 4 விசில் வச்சு எடுத்தாச்சு. சாப்பாடு நல்லா குழைவாக ஆயிடுச்சு பாருங்கள். அடி பிடிக்காமல் நல்லாவே குழைவாயிருச்சு. நல்லாவே இருக்குது சாப்பாடு. இப்போ காய்கறியும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. காய்கறியும் இந்த டைமில் நம்ம இதை எடுத்து அப்படியே அது கூடவே கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கிடணும். காய்கறி ஓரளவுக்கு நல்லாவே வெந்துருச்சுங்க. கத்திரிக்காய்லாம் கொஞ்சம் குழைவாகவே ஆயிடுச்சு. நம்ம இதை அப்படியே எடுத்து அந்த சாதத்தோடு சேர்க்க போகிறோம். சேர்த்தாச்சுங்க. நல்லாவே மணம் வருது, டேஸ்ட்டாகவும் இருக்கும். லாஸ்ட்டாக நம்ம கொத்தமல்லி தழை கொஞ்சம் கிள்ளி போட்டுக்கலாம். அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பராக இருக்கும் காய்கறி சாதம். சின்ன பிள்ளைங்க நல்லா சாப்பிடுவாங்க விரும்பி. எல்லா காய்கறியும் போடுறதுனால நல்ல சத்தும் கூட. இப்போ லாஸ்ட்டாக நம்ம ஒரு தாளிப்பு மட்டும் கொடுக்க போகிறோம். ஃபுல்லாக எண்ணெய் சேர்க்காமல் வெறும் நெய்யில் மட்டும் நம்ம லாஸ்ட்டில் தாளிப்பு சேர்க்க போகிறோம். அதுக்கு அடுப்பில் ஒரு பேனில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டாச்சு. நிறையவே விட்டாச்சு. விட்டு இது கூட ஒரு 5-6 முந்திரி பருப்பு, ஒரு வத்தல் ஒன்று எடுத்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சிருச்சு. கருவேப்பிலை ஒரே ஒரு பெரிய வத்தல், குண்டு வத்தல் ஒன்று, ஒரு 5-6 முந்திரி பருப்பு ஒன்று போட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆன உடனே நம்ம எடுத்து அது கூட மிக்ஸ் பண்ணிட்டோம்னா வேறு லெவலில் இருக்கும். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். சின்ன பிள்ளைங்க நல்லாவே சாப்பிடுவாங்க விரும்பி. அப்பளம் வச்சு சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நல்ல டேஸ்டியாக இருக்கும். ஹெல்த்தியான சாப்பாடும் கூட. நிறைய நெய் சேர்த்தா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லாவே இருக்குது பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.